வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஆடி அமாவாசை இல்லையா? ஸோ வெண்டைக்காய் போட்டு ஒரு மோர் குழம்பு, அப்புறம் வாழைக்காய் கறி பண்ண போறோம். பருப்பு பாயசம், வடை, இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் பருப்பு பாயசத்துக்கு பாசிப்பருப்பை இந்த பக்கம் வேக வச்சு ரெடியா வச்சிருக்கேன். நல்லா ஒரு கரண்டி பாசிப்பருப்பு வேக வச்சிருந்தேன். ஸோ நல்லா வெந்திருக்கு. இப்போ வெள்ளை கரைசலை சேர்த்துலாம். வெள்ளை கரைசல் சேர்த்து அது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ பாயசத்துக்கு வெள்ளை கரைசல் சேர்த்துருந்தோம், அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, மோர் குழம்புக்கு அரைச்சிக்க போறோம். எப்பயும் போல நான் தனியா, கொஞ்சம் கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் சீரகம், ஒரே ஒரு பிஞ்ச் வெந்தயம், கொஞ்சம் அரிசி, இதெல்லாம் ஊற வச்சிருக்கேன். அதோட நான் ஒரு வரமிளகாயும் ஊற வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா சேர்த்து தான் அரைக்க போறோம். ஸோ அரைக்க வேண்டியதெல்லாம் பார்த்துடலாம். கூட ஒரு 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி, அப்புறம் தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், மோர் குழம்புக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஊற வச்ச தனியா, சீரகம், அரிசி எல்லாம் சேர்த்துருவோம். இது கூடவே ஒரு வரமிளகா சேர்த்துருக்கேன் இல்லையா, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் தேங்காய், இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மோர் குழம்புக்கு அரைச்சாச்சு. இந்த பக்கம் மோர் கடைஞ்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். இது கூடவே மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். அப்புறம் உப்பு, தேவையான உப்பு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்க, மோர் குழம்புக்கு அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வெண்டைக்காயும் நல்லா வதக்கி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துருவோம். இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ அடுப்பில் வச்சு மோர் நுரைச்சி வரும்போது மோர் குழம்பை நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம். மோர் குழம்பு வச்சிருவோம். ஸோ இது நுரைச்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் பாருங்க, நம்ம வெள்ளை கரைசல் சேர்த்துருந்தோமோ அது நல்லா ஒரு கொதி வந்துடுது. இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். பாருங்க, நல்லா கொதி வந்துடுது. அதாவது வெள்ளை கரைசல் சேர்த்துருந்தோம், ஏலக்காய் பொடியும் போட்டிருந்தோம். ஸோ நம்ம பாயசம் நல்லா கொதி ரெடி ஆயிடுது. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நம்ம முந்திரி பருப்பை வறுத்து சேர்க்க போறோம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா காய்ச்சி ஆறுன பாலை தான் சேர்க்க போறோம். முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் பாலை. நீ ஒரு ஸ்பூன் சேர்த்துப்போம். முந்திரி பாதாம வறுத்து சேர்த்துலாம். நம்மளுடைய பருப்பு பாயசம் ரெடி. இப்போ இது கூடவே காய்ச்சி ஆறுன பாலை சேர்த்துக்கலாம். நான் இப்போ முந்திரி பருப்பு வறுத்து போட்டேன் இல்லையா, நீங்க தேங்காய் இருந்ததுன்னா தேங்காய் கூட குட்டி குட்டியா பல்லு பல்லா கட் பண்ணிட்டு அதை கூட நெய்ல வறுத்துட்டு சேர்க்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய பாசிப்பருப்பு பாயசம் ரெடி. பாருங்க, இந்த பக்கம் மோர் குழம்பு நல்லா நுரைச்சி வந்துடுது. நான் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா நுரைச்சி வந்துடுது பாருங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ மோர் குழம்புக்கு இந்த பக்கம் தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு மோர் குழம்புக்கு எப்பயும் போல தேங்காய் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன். கடுகு, சீரகம் தாளிச்சிடலாம். நம்மளுடைய மோர் குழம்பும் ரெடி. அடுத்து நம்ம வாழைக்காய் கறி தான் பண்ண போறோம். வாழைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். மஞ்சள் பொடி போட போறோம், உப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், கடுகு, உளுத்தம்பருப்பு. இதுக்கு வறுத்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், எள்ளு 1 டீஸ்பூன், வேர்க்கடலை 1 டீஸ்பூன், தனியா 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா ஒரு 3 வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் கட்டி பெருங்காயம். இப்போ வாழைக்காய் கறிக்கு வறுத்துக்க வேண்டியதெல்லாம் வறுத்துடலாம். பெருங்காயம், வரமிளகா, தனியா, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு. ஃபர்ஸ்ட் இதை வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருக்கு. எள்ளு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் அப்படியே பொரிய ஆரம்பிச்சிடும்.
ஸோ எள்ளு வறுபடுறதுக்கு இந்த சூடே போதும். ஆஃப் பண்ணிடலாம். இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம அரைச்சிக்க போகிறோம். நம்ம வறுத்தது வந்து நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் என்ன பண்ண போகிறோம்னா வாழைக்காயை போட்டுடலாம். நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயை சேர்த்துடலாம். இப்போ மஞ்சள் பொடி, உப்பையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் வேகிற வரைக்கும். மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான உப்பு. மூடி வச்சிருவோம், வேகட்டும். பாருங்க, நம்ம வறுத்ததை நல்லா கோர்ஸா பொடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் வாழைக்காயும் வெந்திருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பொடியை சேர்த்துடலாம். பாருங்க, வாழைக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த அளவுக்கு கோர்ஸா இருக்கணும் பொடி. ஸோ இது சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாழைக்காய் பொடி போட்ட கறியும் ரெடி. வாழைக்காய் பொடி போட்ட கறி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பொடியை நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா காய்க்கும், எந்த காய்க்கு வேணாலும் போட்டாலும் நல்லாயிருக்கும். அதாவது கோவக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் கோவக்காவும் உருளைக்கிழங்கும் இல்லை குடமிளகா, எந்த காய்க்கும் போட்டாலும் நல்லாயிருக்கும். எல்லா காயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பொடி போட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வடை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். வடைக்கு வந்து எப்பயும் போல் 1 கப்பு உளுத்தம்பருப்பு நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வடை போட்டுடலாம் நம்ம. ஆடி அமாவாசை சமையல் என்னன்னு பார்த்துருப்பீங்க. வெண்டைக்காய் போட்ட ஒரு மோர் குழம்பு, அதுக்கப்புறம் வாழைக்காய் பொடி போட்ட கறி. இந்த மாதிரி வாழைக்காய் பொடி போட்ட கறி ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் பாசிப்பருப்பு பாயசம், மெதுவடை. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.